கௌசல்யா, நான் ஒன்னும் உங்களை பேச சொல்ல, நல்லா யோசிக்க சொன்னேன். யோசிங்க. நல்ல குழப்பிட்டு நல்லா யோசிச்சு சொல்லிட்டு போறாள. இவ சொல்றதும் எனக்கு நியாயமா தான் படுது. ஆனா அம்மா வேதனைப்படும் போதும் நியாயமா தான் படுது. ஐயோ, நான் எந்த நியாயத்தை பாக்குறது? என்ன கௌசல்யா இப்படி பேய பார்த்த மாதிரி கத்துற? நான் ஒண்ணும் பேய பார்க்கல, உங்க தாயை பார்த்து கத்துறேன். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதி சக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம். கௌசல்யா, நான் இங்க தான் இருக்கேன். ஓ சாரி அம்மா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? பார்த்தா தெரியல, மாமியாரு சாமியார் ஆயிட்டாங்க. கௌசல்யா சும்மாரு. என்னம்மா இதெல்லாம்? மகனே மாதவா, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலப்பா. சிலோன்ல இருந்து சிமெண்ட வரவழைச்சு, மலேசியாவில இருந்து மணல வரவழைச்சு, கடப்பால இருந்து கல்ல வரவழைச்சு, உடுப்பியில இருந்து பொங்கல் பூரி வாங்கியா? சிவா, பர்மால இருந்து தேக்கு மரத்தை வரவழைச்சு உங்க அப்பா எனக்காக பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு கட்டின தாஜ்மஹால் தான் இது. உங்க வீட்டுக்கார் ஷாஜகானோ? செருப்பால் அடிப்பேன். இதோ பாருங்க, நீங்க இப்ப சாமியார். ரியாக்ஷன் மட்டும் சாந்தமா இருந்தா பத்தாது, வாயில இருந்து வர வார்த்தையும் சாந்தமா சுத்தமா இருக்கணும். ஐயோ கௌசல்யா, கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? அம்மா, இப்ப என்ன நடந்து போச்சு? இந்த மாதிரிலாம் வேஷம் போட்டுருக்க. முதல்ல இதெல்லாம் கைட்டி போட்டு பட்டு போட கட்டிட்டு பழைய பன்றி பாய பந்தாவா வா. நோ நோ, மாமியாருக்கு இந்த சாமியார் கெட்டப் தான் அம்சமா இருக்கு. மாமியாரே, சாமியாரே, அப்படியே பொடி நடையா நடந்து காசி ராமேஸ்வரம் அப்படி இப்படின்னு ஒரு 4-5 கோயிலுக்கு போயிட்டு லாஸ்டா இமயமலைல போய் செட்டில் ஆயிடுங்க. பசி எடுத்தா வழியில பசிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நல்ல கோயிலா பார்த்து உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுங்க. எது? எங்க அம்மா கோயில இருந்து உண்டை கட்டி வாங்கி சாப்பிடமா? என்ன கோசல சொல்ற? இத்தனோடு கொடுப்பாங்க, அது எப்படி எங்க அம்மாக்கு பத்தும்? பத்தாதுதான். நீ மாதவா, உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அம்மாவையே கலாய்க்கிறியாடா? தப்புடா, தப்பு. அதோ இருக்கு பாரு தென்னை மரம். அந்த தென்னை மரம் நானும் உங்க அப்பாவும் ஹனிமூனுக்காக அந்தமான் போனோம். அங்கிருந்து வாங்கிட்டு வந்த தென்னங்கண்ணுடா அது. அது இப்போ வளர்ந்து பெரிய மரம் ஆயிடுச்சு. ஐயோ, கண்ணு வச்சா மரமா தான் வளரும், அப்படியேவா இருக்கும்? கௌசல்யா, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்த மனசே பித்தம்மா, பிள்ளை மனசே கல்லம்மா. இப்படியே பாட்டு கல் எடுத்து மண்ணில் போட்டு உடச்சிடும் பாத்துக்கோ. பெத்த தாயவே கல்லால் அடிப்பியா? அடி அடிடா, அடி. பின்னமா நீ தானே ராத்திரி வீடு வைக்கலாம் சொன்ன. ஐயோ, இப்ப வந்து ஒப்பாரி வச்ச என்ன அர்த்தம் இருக்கு? தாண்டா சொன்னேன், நான் தான் சொன்னேன். இந்த உதடு தாண்டா விக்கலான்னு சொல்லுது, ஆனா இந்த மனசு இருக்கே, மனசு. ஐயோ அம்மா, என்னம்மா சொல்றீங்க? டேய், இந்த வீட்ல உங்க அப்பா என் கைய பிடிச்சு உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த கர்ம புடிச்ச வீட்ல ஒரு பாட்டு கூட சந்தோஷமா பாடி இருக்க மாட்டாங்க. ஐயோ கௌசல்யா, இரு கௌசல்யா, அவங்க ஃபீலிங்கோட பாடிட்டு இருக்காங்க கௌசல்யா. ஐயோ பின்ன என்னங்க, புருஷன் போனத பத்தி கூட கவலைப்படலையா? வீட்டை பத்தி அப்படியே ஓவரா ஃபீலிங்ஸ் காட்டுறாங்களாம். அம்மா கௌசல்யா, என்ன பண்றாங்க கௌசல்யா? நீங்க பழைய படம் பார்த்தது இல்லையா? அதுல சிவாஜி புத்தா அப்படியே தூண தடவி அப்படி உட்காருவாரு. அன்னைக்குமா அடுத்த சீன்ல உங்க அம்மா அவுட். கௌசல்யா, என்ன சொல்ற கௌசல்யா நீ? படத்துல ஐயோ போ கௌசல்யா நீ. ஹாய், கன்ஃபார்ம் உங்க அம்மா அவுட்ங்க. என்ன சொல்ற நீ? ஐயோ, என்னாச்சு? இந்த வீடு கையை விட்டு போக போகுதுங்கற சோகத்துல உங்க அம்மாவோட உயிர் கூடல விட்டு போயிடுச்சுங்க. ஐயோ அம்மா, என்னம்மா உன் புள்ளை விட்டு இப்படி அநியாயமா போட்டீங்க? இனிமேல யாரம்மா அம்மான்னு கூப்பிடுவேன்?
அம்மா நீ சுமந்த பிள்ளை திரகோடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை அதான் அதான் மாதவா அம்மா அம்மா இருக்காங்க இருக்காங்க அதானே சீக்கிரமா எப்படி போகும் எல்லாரும் அனுப்பிட்டு தான் போகும் அம்மா என்ன சொன்ன இல்லங்க அத்தை நல்லபடியா காசிக்கு போயிட்டாங்கன்னா நம்ம கர்மம் தீரோம்னு பண்டுமா ஐயோ ஒட்டியான பாட்டி வந்துருச்சுங்க பண்டுமா என்ன பண்றீங்க சமாளிக்க பண்டுமா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன பாட்டியா போறீங்களா? ஆமா அது ஒண்டிதான் குறைச்சல். என் பையன் ஃபாரின்ல இருக்கான், என் மருமக இங்க இருக்கா. நான் எப்படி இதுல பாட்டி ஆகுறது? அப்புறம் இதுக்கு ஸ்வீட் அது வந்துட்டு நீங்க சாமியார் ஆயிட்டீங்கல்ல அதை கொண்டாடுறதுக்காக தான் ஸ்வீட் தாங்க. அது இல்லம்மா, இல்லையா நீங்க வீட்டை விற்க போறீங்கல்ல அதுக்கு தான் இந்த ஸ்வீட். அப்படியே எடுத்துக்கலாமே. நான் வீட்டை வைக்க போறது உனக்கு சந்தோஷமான விஷயமா? நாங்க வீடு விற்க போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து கௌசல்யா தான் சொல்லிச்சு. கௌசல்யா வீடு விற்க போற விஷயத்த ஊரெல்லாம் டமா அடிச்சிட்டு இருக்கியா? இல்லங்க நான் இவங்க கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அதுக்கே உங்களை கோச்சிக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. நீங்க சீக்கிரம் வீடை வித்துருங்க, நான் வரேன். நம்ம வீடு விற்கிறதுல இந்த அம்மாக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷம்? அதுங்க நம்ம சீக்கிரம் வீட்டை வித்துட்டோம்னா நமக்கு நல்ல பணம் வரும். அதை வச்சு தொலைஞ்சு போட அந்த அம்மா ஒட்டியானத்தை வாங்கி கொடுக்கலாம்ல, அதுக்கு தான் ஹாப்பியா போறாங்க. ஆமா இல்ல? ஆமா இல்ல ஆமா தான். என்னவோ ஒட்டியானத்தை கேட்காம போறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்களே கூப்பிட்டு ஒட்டியானத்தை கேட்க சொல்றீங்க போல இருக்கேன். வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ பில்டர் இந்தாங்க அமௌண்ட்டை புடிங்க. எல்லாருக்கும் 10 லட்சம், உங்களுக்கு மட்டும் 20 லட்சம். சொல்லையா? எல்லாருக்கும் 10 லட்சம், உங்களுக்கு மட்டும் 20 லட்சம். டேய் நான் சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க தானே சொல்ல சொன்னீங்க? அடிச்சு ஓன் டைலாக் சொல்றேன். எனக்கு தான் டைலாகே இல்லையே. ஹலோ 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 நிறுத்துறீங்களா? நாங்க வீடு வைக்க போறோம்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இந்த தமயந்தி மேடம் சொன்னாங்க. புடிங்க அமௌண்ட்டை. எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? அவசரப்படாதீங்க சார், எங்க சொந்தக்காரங்களா சொல்லணும். ஏன் சார் சாவு எடுக்க தான் சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லுவாங்க, வீடு விற்கிறதுக்கு கூட சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லுவீங்க? சொல்லுவோம் சார், நாங்க சொல்லுவோம். சொந்தக்காரங்களாம் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வீடை வைப்போம். கரெக்ட் சார். எது செஞ்சாலும் சொந்தக்காரங்கிட்ட கேட்டு தான் செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க கூடாது. என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தான்? ஏண்டா சம்பளத்தை என்கிட்ட வாங்கிட்டு விசுவாசத்தை அங்க காட்டியா நீ? சார் உங்க சொந்தக்காரர்கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு வாரம் பொறுத்து எப்ப விக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க அப்ப வரோம். வாடா போலாம். மகா குண்டு மகா நான் வத்தா. வீட்டை விற்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் மாமியாரா இருக்கலாம், அப்புறம் வேணா சாமியார் ஆயிக்கலாம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. நாம வீட்டை விற்க போறத கௌசல்யா தமயந்தி கிட்ட சொன்னா, தமயந்தி எதுக்கு அவசர அவசரமா பில்டர் கிட்ட சொன்னோம்? அவளுக்கு என்ன இதுல ஆதாயம்? எப்பவுமே ஒட்டியானதை கேட்டு சண்டை போடுறவா ஸ்வீட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா போறா. சம்திங் ராங். ஆமா எப்பவுமே ராங் தான். எனக்கு நீங்க ரைட்டா இருந்தீங்க. என்ன சொல்ற நீ? பின்ன என்னங்க சட்டு புட்டு இந்த வீட்டை வித்துட்டு லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கினமா, அவளோட தொலைச்ச ஒட்டியானத்தை வாங்கி கொடுத்தமான்னு இல்லாம எதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வாரத்துக்கு தள்ளி போட்டீங்க? அந்த பொம்பளை தானே இங்க வந்து சண்டை போடுறதுக்கா? இரு எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆற? அந்த தமயந்திக்கு ஒட்டியானம் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? ஆமா. நீங்க எந்த கடையில வாங்கினீங்க? கடையை சொன்ன மட்டும் வாங்கி கொடுத்துருவீங்களா? முதல்ல கடையை சொல்லு, அப்புறம் நான் முடிவு பண்றேன். காசு அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ முதல்ல கடையை சொல்லு, நான் வாங்கி தரேன். கடையை சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரு. கடையை சொன்னா மட்டும் எப்படி வாங்கி கொடுப்பாரு? எப்படியோ அவளோட ஒட்டியானத்தை திருப்பி தந்தா சரி. கௌசல்யா மேடம். கௌசல்யா மேடம். என்னங்க என்னங்க நீ தொலைச்ச ஒட்டியானம் இதுவான்னு பாரு. இதாங்க இதேதாங்க. எப்படி கிடைச்சது? திருடனை புடிச்சிட்டீங்களா? நீங்க புடிச்சீங்களா போலீஸ் புடிச்சாங்களா? புடிச்சவன நல்லா காட்டுனீங்களா?
ச்சே, அது சனியை முடிச்சோனால இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன வேற என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டீங்க. அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க. என்னங்க இத கண்டுபிடிச்சு என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு தேங்க்ஸ்ங்க. இரு 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 கௌசல்யா, ரொம்ப எமோஷனல் ஆகாத. எமோஷனல் ஆகாம எப்படிங்க இருக்க முடியும்? தொலைஞ்சு போன பொருள் அதுவும் சேதாரம் இல்லாம கிடைச்சிருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மேடம் 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 ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இது நீங்க தொலைச்ச ஒட்டியானம் கிடையாது, அதே மாதிரி டூப்ளிகேட். டூப்ளிகேட்டா? டேய் சுமாரா, இது டூப்ளிகேட் இல்ல கௌசல்யா, ஒரிஜினல். ஆனா நீ தொலைச்சது இல்ல. அதே மாதிரி வேற ஒண்ணு வாங்கினேன். வேறயா? அவ்வளவு பணம் உங்களுக்கு எதுங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இத தமையந்திட்டு கொடுத்தா உன் பிரச்சனை சால்வ் ஆடும்ல? ஆமாங்க. இத முதல்ல அவ மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு வரேன். ஏன்னா என்ன அசிங்கப்படுத்திட்டா. கௌசல்யா, இத நானே அவன்கிட்ட கொடுத்துட்டு வரேன். இல்லங்க, அவகிட்ட வாங்கி அசிங்கப்பட்டவன் நானே போய் கொடுத்துட்டு வரேன். இவங்க நம்ம பிளானையும் சொதப்பிடுவாங்க போல. இரு 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 கௌசல்யா, எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்ன வேலை? அதெல்லாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். அது வரைக்கும் கொஞ்சம் குவாய்ட்டா இருந்து உள்ள இரு. போ 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 போறடா. ஓகே பாஸ். டேய் சொல்லுங்க பாஸ். நீ பில்டர் ஆபீஸ்க்கு போய் நான் சொன்ன மாதிரியே கரெக்டா எல்லாத்தையும் பண்ணு. ஓகே பாஸ். தமையந்தி வீட்டை நான் கவனிச்சுக்கிறேன். பாஸ் எல்லாம் கரெக்டா நடக்கும் பாஸ். கலக்கிறேன் பாஸ் நானு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். ஆல் தி பெஸ்ட். வாடா. ஆல் தி பெஸ்ட் ஒயிட் டென்ஷன். எங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எங்க சாதாரணமா கேட்டதுக்கு சவக்குழியில இருக்கிற என் பரம்பரையை எழுப்பி வச்சு திட்டுறீங்களேங்க. சாரி சார், ஏங்க நீங்க கூப்பிட்டதுனால என் பொண்டாட்டின்னு நினைச்சு லைட்டா திட்டேன். எது லைட்டா திட்டினியா? பச்சை பச்சையா திட்டினையா? மூஞ்ச பாரு, காதுல ரத்தம் வந்துருச்சு தெரியுமா? ஆமா பில்டருங்க. என்னடா எல்லாத்துக்கும் கோவப்படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். பில்டர் எங்கன்னு கேட்டேன். என்னடா எந்த ரியாக்ஷனும் இல்ல. இவளெல்லாம் ஒரு வேலைக்காரன் உட்கார வச்சிருக்கானே அந்த அறிவு கிட்ட முண்டம் பில்டரு. மூதேவி சார் கூப்பிட்டீங்களா சார்? யோ, உன் பேர் மூதேவியா? இல்ல. அம்மா நீ யாரு? மேனேஜரா? நீ நல்ல டீசெண்டா தான் இருக்க. ஒரு ஆபீஸ பாத்துக்கிறதுக்கு சித்தாலையா வேலைக்கு வைப்பீங்க? சார் அவர் சித்தால இல்ல சார். அப்ப பெரிய ஆளா? இல்ல சார். கொத்தனாரா? ஐயோ சார், அவர்தான் சார் பில்டர். பில்டரா? ஆமா. எந்த ஆங்கிள் அப்படி தெரியலையே. பாக்கிறதுக்கு வாசல் நிக்கிற வாட்ச்மேன் மாதிரி இருக்கான். இவனே பில்டர்? டேய் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு இருக்க. யார் நீ? நான் கொலம்பஸ். அமெரிக்கா கண்டுபிடிச்சது கொலம்பஸ், ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்கோனி, டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரகம் பண்ணி எங்களுக்கு தெரியும் என்ன. இதெல்லாம் அவையார் ஆரம்ப பாடசாலையில 2வதுலயே படிச்சிட்டோம். அதுக்கு மேல படிச்சிருக்கியா? நீ அதுக்கு மேல படிச்சு கிறிஸ்டியா? கோபப்படாதீங்க. என் பேரு கொலம்பஸ். அதுக்கே நான் கோவப்படப்பேன். அதுக்கு இல்லங்க, கோவப்படாம நான் சொல்றத கேளுங்கன்னு. நான் உங்ககிட்ட வீடு வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? ஊர்ல இருக்கிற வீடெல்லாம் நாங்க வாங்குறோம், நீ எங்க கிட்டே வீடு வாங்குறியா? டேய் வீடு கட்டி விட்டதானே நம்ம வேலை. அறிவு கட்ட முடியும். கம்னர்ற சார், நீங்க சொல்லுங்க சார். என்ன சொல்லி சமாளிக்கலாம்? எப்படிப்பட்ட வீடு வேணும் உங்களுக்கு? அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ட்ரிபிள் பெட்ரூமோட சூப்பர் வீடு கட்டுறேன் சார். 1500 ஸ்கொயர் ஃபீட்ல, அதுவும் 3 பெட்ரூமோட. பாக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் புறா கூண்டு மாதிரி இருக்குமையா? வீடுனா பிரம்மாண்டமா மினிமம் 4500 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும் ஐயா. 4500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டினா பெருசா இருக்குமா சார்? பெரிய வீடு இல்லையா, சின்ன வீடு. 4500 ஸ்கொயர் ஃபீட்லயா சார்? அவ்வளோ பெரிய வீடா? பெரிய வீடு தான் ஐயா. ஆனா நான் வாங்க போறது சின்ன வீட்டுக்கு. சின்ன வீட்டுக்கே 4500 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய வீடுனா அப்ப பெரிய வீட்டுக்கு அதுக்கு 450 ஸ்கொயர் ஃபீட். அந்த மூஞ்சிக்கு அது போதும். என்ன சார் இப்படி பேசுறாரு? பெரிய வீடு பெரிய கார் கொடுத்தாதான் சின்ன வீடு இவர் கூட இருக்கும். வேற எவன் கூட போயிடும். உங்க பொண்டாட்டி மாதிரியா சார்? அச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுவேன். கஸ்டமர் மேல எதுக்கிட்ட அசிங்கப்படுத்துற? வாய் மட்டும் சும்மா இருற சார். நீங்க கேட்ட மாதிரி 4500 ஸ்கொயர் ஃபீட்ல அல்ட்ரா மாடல்ல பெரிய வீடா கட்டிடுவோம். அதை நீங்க சின்ன வீட்டுக்கே கொடுத்துடுங்க. ஓகே. மாடல் இருக்கா? உங்க சின்ன வீட்டை நான் பார்த்ததே இல்ல. அது மாடல்லாம் என்கிட்ட எப்படி சார் இருக்கும்? யோ நான் அத கேட்கலையா.
இது வரைக்கும் நீங்க கட்டின வீட்டுல போட்டோ எடுத்து அந்த கேட்லாக் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். இதுக்கெல்லாமா கேட்லாக் கொடுப்பாங்க? யோ 25 ரூபா கொடுத்து சாப்பிடுற இட்லிலேயே ரவா இட்லி, கொத்தமல்லி இட்லி, கேழ்வரகு இட்லி, மல்லிப்பூ இட்லின்னு பல வெரைட்டிஸ்ல மெனு காமிக்கிறாயா. பல லட்சம் ரூபா போட்டு வாங்காம வீடு, அதுக்கு நீங்க ஒரு வெரைட்டி மாடல் காமிக்க மாட்டீங்களோ? காட்டுறோம் சார், காட்டுறோம். யோ மேனேஜர், இது வரைக்கும் நம்ம கட்டின வீட்டெல்லாம் போட்டோ எடுத்து அதை ஒரு ஃபைலா போட்டு வச்சிருக்கோம். அதை போய் எடுத்துட்டு அப்போ. சார் அதெல்லாம் எங்க இருக்கு சார்? ஸ்டோர் ரூம்ல இருக்கியா? ஸ்டோர் ரூம் எங்க சார்? எல்லாத்தையுமே நான் காட்டுறதுக்கு நீ எதுக்குடா இருக்கிற? இருங்க, ஏன் கோபுறீங்க? அவன் தான் தெரியல திரு முடிக்கிறான்ல, நீங்க கூட போய் எடுத்துட்டு வரலாம்ல. அது கரெக்ட் தான் சார். உன்னையெல்லாம் வேலைக்காரனை வச்சிருக்க மாதிரி என் முக்கிய செருப்பால் அடிக்கணும். போங்க போங்க, நீங்க வைக்கவே விட மாட்டீங்க. என்னதை வைக்க உள்ள? இல்ல மைண்ட் ஒரு நல்ல நன்மையில வச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு விட மாட்டீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். அது ஒண்ணும் இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, தப்பா எடுத்துக்கல. நம்ம சின்ன வீடு அழகா இருக்குமா? அழகா இருந்தாதான் அது சின்ன வீடு, அசிங்கமா இருந்தா அது பெரிய வீடு. அதுவும் என் சின்ன வீடு இருக்கே, சும்மா தக்காளி பழம் மாதிரி தல தல தலன்னு இருக்குங்க. சுண்டனா ரத்தம் வரும். தக்காளி பழம் சுண்டனா ரத்தம் வராச்சா? சாறு தான் வரும். அப்படியே மூஞ்சில குத்துறன்னு வச்சுக்கோ, மூக்குல ரத்தம் வந்துடும். போயா மாடல் எடுத்துட்டு போ. ரொம்ப டென்ஷனா இருக்காரு சார். நல்ல அரிசி அழகு சைஸ்ல இருந்து என்னமா பில்டப் பண்ணிட்டு போறான் பாத்தியாவ. அமிதா பச்சன் நினைப்பா உனக்கு? 6 அடி சைஸ்ல ஷூன்ற பேரை எவ்வளவு பெருசா போட்டுக்கிட்டு இருக்க? மோகர கட்ட. டக்குன்னு கோவப்பட்டுறானே, இவனை நம்பி வைக்க முடியுமா? வச்சுடுவோம். இவன் அரிசி அழகு மறுபடியும் வந்துட்டானே. சொல்லுங்க. சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? அதாவது உங்களுக்கும் உங்க சின்ன வீட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா, இதுக்கு மேல இழுத்தா இது பிரிஞ்சிரும். மேட்டர் இல்ல சொல்லுங்க சார், சின்ன வீட்டுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. நீங்க வந்து சேர்த்து வச்சிருவீங்களா? இல்ல, நான் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். எது? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ, செத்துருவோம் அவனை. போய் எடுத்துட்டு வா, போயா. ஐயோ, என்ன டார்ச்சர். ஐயோ வந்துட்டானே, இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கல. உங்க சின்ன வீடு, ஆமா, அது சுடிதார் போடுமா புடவை கட்டுமா? ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடும். ஐயோ, துணி எடுக்க வேண்டிய செலவே இல்ல சார். போய் தேடி எடுத்துனப்பா. என்ன கேரக்டர்னே புரியல, வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுக்குறானே. மைக்கே பத்திரமா இருங்க, அவனை மாட்ட போறடி நீ. வச்சாச்சு. எடுத்தாச்சான்னு கேட்டேன், அது உங்க காதல வச்சாச்சான்னு வந்துருச்சு. அவள் தான் கிடைச்சாச்சு. தேவை மாதிரி வர்றான். தமயந்தி மேடம், ஒரு நிமிஷம். தம்பி, வீட்டை வித்தோமா நகையை வாங்கி கொடுத்தாமான்னு இல்லாம இன்னும் 1 வாரம் கழிச்சு முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டியாமே. இதனால எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? மனசே சரியில்லை, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இனிமே நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. இந்தாங்க உங்க ஒட்டியானம். ஏது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன், அவங்க திருடனை பிடிச்சி அடி அடிச்சு ஒட்டியானம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்படியா? ஆமா, நகை கரெக்டாக பாத்துங்க. கூட என்கிட்ட கொடுங்க. நகையை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்க. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. பாத்துங்க, பாருங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு தம்பி, நான் வரேன். மேடம், கூடையை விட்டு போறீங்களா? இதுலதான் முக்கியமான மேட்டரே இருக்கு. அப்படி என்ன முக்கியமான மேட்டர்? இல்ல, சாமிக்கு அர்ச்சனை பண்ண பிரசாதம், தேங்காய், பூ, பழம், பக்தி எல்லாம் இருக்கு. சரி, ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓமா போ, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸோட வரேன். டிசைன் பிரமாதமா இருக்கு. சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனில ஒரு கார்டன் வச்சிருக்கீங்களே, ஹைலைட் சார் அது. ஐயோ சார், அது கார்டனே கண்ணாடியில தெரியுது
காட்டுனா ஐயோ சூப்பர் சார் பிரம்மாண்டமா இருக்கு சார் டிசைன்லாம் சூப்பர் சரி உங்களுக்கு புடிச்சு போச்சு இல்ல பக்கா சார் அப்ப அட்வான்ஸ் கொடுங்க. வந்த உடனே கொடுத்துட வேண்டியதா என்ன வந்தா அது பேங்க் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் வந்தா முதல் அட்வான்ஸ் உங்களுக்கு தான் சார் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? லோன் சாங்ஷன் ஆயிடும் அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது கொடுத்துருவாங்க ஆனா இந்த ஷூரிட்டி சைன் போடுறதுக்கு தான் ஆள் கிடைக்கல அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்க போடுறீங்களா என்னது ஷூரிட்டி நான் சூரிட்டி போடணும் உனக்கு உன்னை நம்பி ஏண்டா உன்னை நம்பி சூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கே ஆள் இல்ல இதுல 4500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு அல்ட்ரா மாடல்ல அத நீ சின்ன வீட்டுக்கு கொடுக்க போற பத்தாததுக்கு என்ன வேலைக்கார மாதிரி விரட்டி வேலை வாங்குற அருகட்ட முண்டம் மூதேவி முண்ட கலப்ப டேய் யார இல்லண்ணா இப்படி எல்லாம் உங்களை அவன் திட்டுனா அவனை சும்மா விடக்கூடாது. அப்ப ஷூரிட்டி போடுங்க போட்டுறேன்டா சூரிட்டி போட்டுறோம். டேய் நீ வெளிக்கதவை பூட்டு கதவு மூட சொல்றீங்க சூரிட்டி போடுறதுக்குடா குடுறா அவனை. பாஸ் சொல்லுங்க பாஸ் என்னடா வச்சிட்டியா? வச்சுட்டேன் பாஸ் ஒரு சூப்பர் கெட்டப்ல போய் வச்சுட்டேன்